ரொம்ப நாள் ஆச்சு ஒரு ப்ராப்பர் மார்னிங் ரொட்டீன் ஃபாலோ பண்ணி அண்ட் உங்களோடையும் ஷேர் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அதனால தான் இந்த மார்னிங் ரொட்டீனை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போலாம் வந்து பயங்கரமாக டயர்ட் ஆகுது அண்ட் நானும் வந்து நல்லா ஹைட்ரேட்டடாக தான் வச்சுக்கிறேன். பட் ஸ்டில் டயர்டாக தான் இருக்குது. அண்ட் தேர்ட் ட்ரைமஸ்டரில் இன்னுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து வெயிட் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி என் டாக்டர் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால என்னோடய கஞ்சி ரெசிப்பியை வெயிட் போடுதா என்னென்னலாம் எனக்கு தெரியல. பட் நான் அதை ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ அதனால் காலையில் வந்து வார்மாக ஒரு பாதாம் மில்க் மட்டும் குடிச்சிட்டு என்னோடய எக்ஸசைஸ் ரொட்டீனுக்கு ரெடி ஆகிடுவேன். நார்மலாக நான் பண்ணுற எக்ஸசைஸ் தான். பட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய டாக்டர் எனக்கு வந்து ஸ்குவாட் அண்ட் பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ் வந்து பண்ண சொல்லியிருக்காங்க. ஸ்குவாட்ஸ் வந்து ஆக்சுவலாக 32 வீக்ஸ்லேருந்து தான் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. பட் என் டாக்டர் முன்னாடிலேருந்தே ஃபாலோ பண்ணலாம், கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் என்னோடய எக்ஸசைஸ்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி ஆனியன் உத்தாப்பம் போட்டிருந்தேன். எனக்கு வந்து ஒரு 4 சாப்பிடணும் போல் பசி இப்போல்லாம் இருக்குது. பட் 2 தான் நான் எடுத்துக்கிறேன். அந்த அளவுக்கு எல்லாத்தையுமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டேன்.